லாஸ்ட் வீக் ஒரு வேலையாக திருப்பூர் போயிருந்தேங்க. லஞ்சு சாப்பிட ரொம்ப லேட் ஆகிடுச்சு. திருப்பூர்லேருந்து கிளம்பவே மணி 4 ஆகிடுச்சுங்க. எனக்கு பசியில் தலையே சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் 1 மணி நேரம் வெயிட் பண்ணுங்க மம்மி, ஒரு தரமான இடத்துக்கு உங்களை கூப்பிட்டுட்டு போகிறேன்னு என்னோட சன் சொன்னார். அப்படி நாங்கள் போனதான் அவரோட ஃபேவரேட் ஸ்பாட்டான மண்பானை சமையல் ரெஸ்டாரண்ட்டுங்க. அவருக்கு மட்டும் இல்லைங்க, எங்கள் ஆஃபீஸில் இருக்கிற எல்லாருக்கும் ஃபேவரேட் ஸ்பாட்டுங்க. எப்போல்லாம் ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்குதோ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக இந்த ஸ்பாட்டுக்கு போய் எல்லோரும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு வந்துட்டுருக்காங்க. நாங்கள் போய் ஃபுட் ஆர்டர் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. நல்லா சுட சுட சாதம், பள்ளிப்பாளையம் சிக்கன், மட்டன் குழம்பு, பச்சை புளி ரசம் இதெல்லாம் கொடுத்தாங்கங்க. பசிக்கு பள்ளிப்பாளையம் சிக்கன் வேறு லெவலில் இருந்துச்சுங்க. நல்லா காரசாரமாக ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இன்னும் 2-3 ஐட்டம் ஆர்டர் பண்ணியிருந்தேங்க. பசியில் வீடியோ எடுக்க மறந்துட்டோம். கடைசியாக ஒரு தேங்காய் பால் கொடுப்பாங்கங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். கோயம்புத்தூர்லேருந்து திருப்பூர் போகிற வழியில் கருமத்தப்பட்டின்ற இடத்துல தாங்க இந்த ஹோட்டல் இருக்குது. சான்ஸ் கிடைச்சா தேங்காய் பாலுக்காகவும் அந்த பச்சை புளி ரசத்துக்காகவும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த ஹோட்டலில் சாப்பிட்ட அதே டேஸ்ட்டில் நானும் பள்ளிப்பாளையம் நாட்டுக்கோழி வறுவல் செஞ்சுருந்தேங்க. அதே காரத்தோட அதே டேஸ்ட்டோட ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. அந்த வீடியோவை நம்ம யூடியூப் சேனல் மீனாஸ் லைஃப் ஸ்டைலில் ஷேர் பண்ணுறேங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனல் மீனாஸ் லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மண்பானை நாட்டுக்கோழி வறுவலை வாட்ச் பண்ணி நீங்களும் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.